அடுத்ததாக கடகராசி அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன், கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தலபாரம் குறையுது. ஆமாம். எதிர்பார்த்தபடி லாபங்கள் கூடி வரும். வீட்டுக்குள்ளே நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிகள் ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும். இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு சரியான இடத்துல போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு தருணங்கள் கிடைக்கும். இந்த புதுசாக வேலைக்கு போகிறவங்க, இல்லை புதுசாக கார் வாங்குறவங்க, புதுசாக பைக் வாங்குறவங்க, இப்படி அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்ற முதல் அனுபவங்கள் ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எப்பொழுதுமே ஒரு யோகாதிபதி, 9ஆம் பாவாதிபதினு சொல்லுவோம். அவர் 12ஆம் இடத்தை விட்டு 11ஆம் இடத்திற்கு உண்டான பலன்களை செய்கின்ற போது அபரிமிதமான லாபங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம்னு கேட்டால், உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கடகத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன எனக்கு வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்கணும். இப்போது யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு இல்லை அவர் சொன்னாருங்கிறதுக்காக செயல்பட போகிறது தப்பாக போயிடும். ஆசைகள் என்பது தேவை. இந்த உலகத்தில் மனுஷன் ஆசைப்படலைன்னா அசைய மாட்டான். பேராசைப்பட்டவர்களுக்கு பெரும் சோதனைகள் வந்துடும். இந்த பேராசைப்பட்டு இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் போய் எதுவும் செய்யக்கூடாது. அப்போ உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத கடகத்தில் பிறந்தவர்கள் புரிந்து கொண்டு செயலாற்றினால் நிச்சயமாக இந்த குரு வக்ர பயிற்சி கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.